Hello my dear family. இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் செய்கிறதுல ஃபஸ்ட்டு டைப் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் நிறைய டைப் இருக்குது. ஸோ நம்மளோட சேனலில் 1 by 1 நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கான ஃபஸ்ட்டு லெவல் 1 லேயர் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லை இதையே ஒரு பிஸ்னஸாக எடுத்து கேர்ள்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டிலருந்தே நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் பண்ணி சேல்ஸ் கூட பண்ணலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ சார்ட்டில் வந்து நான் 10 சென்டிமீட்டர் கிராஸ் 10 சென்டிமீட்டர் இந்த சைஸ்க்கு வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் மினி சைஸ் எக்ஸ்ப்ளோஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 10 சென்டிமீட்டர் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரியே ஒரு ரஃப்பான பேப்பரில் 10 கிராஸ் 10 சென்டிமீட்டருக்கு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஸோ அதை இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு ஹார்ட்டின் ஷேப்க்கு வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 சைட்லேயும் ஹார்ட்டின் ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம். பேசிக்காக வந்து எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸுக்கு வந்து ஹார்ட்டின் ஷேப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நம்ம ரஃப்பாக ஹேண்டில் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸும் ஒவ்வொரு கார்னரில் இருக்க ஹார்ட்டினும் வந்து வேறு வேறு ஷேப்பில் வரும். அப்படி வரக்கூடாது, எல்லாமே ஈவனாக ஒரே ஷேப்பில் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ட்ரா பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸோட அவுட்டர் கட் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் சைடில் எல்லா ஓரத்துலேயும் வந்து இப்படி பெண்ட் பண்ணி விடணும். ஸோ அந்த லைன் இருக்கு இல்லையா, பென்சிலில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லைனில் ஸ்ட்ரெச் பண்ணி பெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட்டின் ஷேப்புக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான அந்த ஸ்ட்ரைட் லைன் பார்த்துட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விடணும். எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் மடிக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அழகாக வரும். பாக்ஸில் டிசைன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கரெக்டாக நம்மளுக்கு ஈவனாக மடக்கி ஒரு பாக்ஸ் ஷேப் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ள டெக்கரேஷனுக்காக நான் வந்து 9 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இதில் சைஸ் போட மறந்துட்டேன். இது வந்து 9 சென்டிமீட்டர். ஸோ 9 சென்டிமீட்டருக்கு ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 9 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுவுமே அந்த பிங்க் கலர் கார்டுமே 9 சென்டிமீட்டர் தான். ஸோ 3 பாக்ஸுமே 9 சென்டிமீட்டர். ஸோ அதில் ஹார்ட் வந்து எந்த ஷேப்பில் வைக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்து வேறு வேறு டைரெக்ஷன் மாறி வரும். ஸோ அதை நோட் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஒன்று இந்த சைடு பார்த்த மாதிரி வரும், இன்னொரு சைடு இருக்கிறது கீழே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 சைடும் வந்து அந்த ஹார்ட்டின் ஷேப்பை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ 2 ஹார்ட்டினையும் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ரெண்டுமே க்ளோஸ் ஆகிற மாதிரி வரணும். சப்போஸ் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா ஹார்ட்டின் ஷேப்பில் சென்டரில் லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஹார்ட்டின் ஷேப் பர்ஃபெக்டாக உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஒரு கார்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இதில் வந்து ப்ளூ கலர் ஹார்ட்டின் நான் அதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னா இன்னொரு ஷேப்பில் கலர் டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹார்ட்டினுக்கு மட்டும் ப்ளூ கலர் கார்டை வந்து நான் ஒட்டிக்கிறேன். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டிசைனிங் பேப்பர் ஒட்டுறீங்க அப்படின்னாலும் ஒட்டிக்கலாம். ஸோ அப்படி ஒட்டும்போது நம்மளுக்கு அவுட்லுக் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து க்ளூ போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அந்த கார்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு சைடுக்குமே நான் 9 சென்டிமீட்டர் வந்து அளவு எடுத்துக்கிறேன். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட்டு நம்ம கார்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ அதையும் வந்து க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அனதர் சைடுக்கு 9 சென்டிமீட்டர், அகலம் வந்து 4 சென்டிமீட்டர், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ அது வந்து அதையும் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ 18 சென்டிமீட்டருக்கு வந்து கார்டு எடுத்திருக்கேன். இந்த சைஸ் கார்டு வந்து 18 சென்டிமீட்டரு கார்டு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி மடித்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 9 சென்டிமீட்டர் ஹார்ட்டின் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா,
ஸோ அதையே எடுத்துட்டு அதுலேயும் வந்து 2 சைடும் ஹார்ட்டின் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ வெயில் அடிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்க்ரீன் பிரைட் ஆயிடுச்சு. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் க்ளோஸ் இந்த மாதிரி வரும். ஸோ அது ஹார்ட்டின் ஷேப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு அந்த ரெக்டாங்கிளே ஓகே அப்படின்னாலும் நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பே வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஏன்னா இந்த கார்ட் மேலே வந்து தூக்கிட்டு வரும். ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுக்காக ரிப்பன் வச்சு நம்ம க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்ட்ஸுக்குள்ளெலாம் நீங்கள் ஏதாவது யாருக்காவது பர்த்டேக்கு விஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த பர்த்டே விஷ் பண்ணும்போது எழுதிக்கலாம். இல்லை ஃபோட்டோஸ்லாம் ஒட்டுறீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோஸ் உங்கள்கிட்ட கிடச்சாலும் வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். உள்ள கார்டு எழுதுறது எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைடில் இருக்க அந்த 4 ஹார்ட்டின் இருக்கு இல்லையா, அந்த 4 ஹார்ட்டினுக்கும் நான் கிளிட்டர் ஷீட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளிட்டரில் வந்து பிளாக் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதை வந்து 4 ஹார்ட்டினாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு 4 சைட்லேயும் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த ஷீட் ஒட்டும்போது கொஞ்சம் ட்ரை ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா ஃபோம் ஷீட் கொஞ்சம் ட்ரை ஆக லேட் ஆகும். ஸோ அது காயிற வரைக்கும் நீங்கள் மற்ற எந்த ஸ்டெப்பும் செய்ய வேண்டாம். ஸோ இந்த இதெல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே டெக்கரேஷன் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதுக்குமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ பேசிக்காக 2 கலர் காம்பினேஷனில் தான் பண்ணுறேன். ஸோ ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன். ஸோ அதனால அந்த சார்ட்டே வச்சு டெக்கரேஷன் வந்து பண்ணுறேன். ஸோ டிசைனிங் பேப்பர் இருக்கிறவங்க டிசைனிங் பேப்பர் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு சில உங்கள் வீட்டில் வந்து டிசைனிங் பேப்பர் இல்லை, சார்ட் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னா ஸோ நீங்களும் இந்த மாதிரி சார்ட் வச்சே வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டர்லேயுமே நான் கிளிட்டர் ஷீட் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்கலாம். ஸோ நான் அது ட்ரையாக வச்சுட்டு ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து வேர்டிங்ஸ் வந்து கட் பண்ணி எழுதி கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது A4 ஷீட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக சார்ட்டில் எழுதுறீங்க அப்படின்னாலும் சார்ட்டில் எழுதிக்கலாம். பட் நான் கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கணுன்றதுக்காக ஒயிட் கலர் A4 ஷீட்டில் வந்து எழுதிட்டு இதை கட் பண்ணி அதில் ஒட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நீங்கள் சென்டரில் எக்ஸ்ப்ளோஷனில் கிளிட்டர் ஷீட் வேணான்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கிளிட்டர் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு பாக்ஸில் சாக்லேட் போட்டு வைக்கிறீங்க, இல்லை சென்டரில் வேறு ஏதாவது இப்போ ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, வாட்சஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சு இந்த பாக்ஸில் நீங்கள் கிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பர்த்டே கிஃப்ட்டு வேறு எதுக்காவது கிஃப்ட் பண்ணும்போது ஸோ எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து ஈஸியாக நம்ம டைம் எடுத்து செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த டைப் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வேகமாகவே செஞ்சிடலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு பிளாக் கலர் ஸ்கெட்சில் வந்து ஒரு அவுட்டர் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு டெக்கரேஷன் பண்ணுறேன். நம்ம பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கிற திங்ஸ். ஸோ ரொம்ப டெக்கரேஷன் திங்ஸுமே நான் யூஸ் பண்ணலை. நார்மலாக சார்ட் பேப்பர்ஸில் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த கிளிட்டர் ஷீட்லேயே வச்சு எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் கோட்ஸ் எழுதுறீங்க இல்லை ஃபோட்டோஸ் ஒட்டுறீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். உள்ளே வைக்கிற கண்டென்ட் எல்லாமே நம்மளோட பொறுத்து தான். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கான மூடி செய்யணும் இல்லையா, ஸோ அதோட சைஸு 4 சென்டிமீட்டர் 10.5 திருப்பி 4.5 அது நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். பட் 10.5 எதுக்காக எடுத்துருக்கோன்னா நம்ம அந்த பெரிய லேயர் செஞ்சோம் இல்லையா, அந்த எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸுக்கு 10 சென்டிமீட்டர் எடுத்திருந்தோம், அதுலேருந்து 0.5 எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து 11 எடுத்திருந்தீங்கன்னா 11.5 அது மாதிரி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 சைட் கட் பண்ணிவிட்டு அதில் க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பண்ண மாதிரியே 2 சைடையும் கட் பண்ணிவிட்டு இதுலேயுமே க்ளூ போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு
ஒரு கரெக்டான மூடி அந்த இது எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ்க்கு கரெக்டாக ரெடி ஆயிரும். ஸோ எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் மேலே நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வேறு எந்த ஷீட் எதுவுமே யூஸ் பண்ணல. ரிப்பன் இருக்கு இல்லையா, ஸோ அதையே வந்து டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் உள்ள. ஸோ டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளார் ஷேப்பில் எப்பயும் போல் செய்வோம் இல்லையா. போன நம்ம சாக்லேட் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் செஞ்சுருந்தோம். யாராவது சாக்லேட் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அது பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ரிப்பன்லாம் வேண்டாம், எனக்கு வந்து பாக்ஸில் போதும், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது அங்கேயுமே வந்து வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் வைக்கிறீங்க இல்லை கோட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ரிப்பன் வேண்டாம் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த ரிப்பனை கட் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது டெக்கரேஷன் பேப்பர் ஏதாவது ஒட்டிட்டு அதை கூட டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கிஃப்ட் மாடல்ஸ் இல்லை கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் எப்பயுமே டச்லேயே இருங்க, வீடியோஸ் வந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.